ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இதே ஊர்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான டாக்டருக்கு நம்ம பயனர் பயோடேங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தோங்க. அவர்கிட்ட தான் காண்டாக்ட் நம்பர் வாங்கி இந்த கஸ்டமர் நம்மளை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு நாம வந்திருக்கக்கூடிய ஊர் தர்மபுரியில் இருக்கிற பாப்பிரெட்டிப்பட்டிங்க. இந்த இடத்துல இவங்க புதுசாக ஒரு வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பயனர் பயோடேங்க் 1200 லிட்டர் ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கலான்னு வந்திருக்கோங்க. டெய்லியும் 7 பேர் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த டேங்க் சைஸ் போதுமானதுங்க. குழி எடுத்தாச்சு, உள்ள எம்சாண்ட குட்டி பெட் மாதிரி ரெடி பண்ணியாச்சு. அப்படியே இந்த டேங்க் இறக்கிற வேண்டியதாங்க. இதுக்கு தனியாக நீங்கள் சிவில் ஒர்க்குன்னு எதுவுமே பண்ண தேவையில்லை. இந்த டேங்க் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாவே தெரியும். எந்த இடத்துலையுமே இந்த டேங்க்ல நம்ம ஜாயின் கொடுத்து இந்த டேங்கை செஞ்சிருக்க மாட்டோங்க. ஒரே சிங்கிள் பீஸ் மோல்டாக தான் இந்த டேங்கை நம்ம செஞ்சு கொடுக்குறோம். அதனால இந்த டேங்க் லீக்கேஜ் ஆகிறதோ, துரு பிடிக்கிறதோ, இதுலேருந்து தண்ணீர் ஓவர்ஃப்ளை வெளியே வர்றதோ, இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் சரிங்க, வெளியே இருக்கிற தண்ணி ஒரு ட்ராப் கூட இந்த டேங்குக்குள்ளே வராது. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் செப்டிக் டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த டேங்க் க்ளீன் பண்ணுறதோ, இல்லை மெயின்டெனன்ஸ்னு இந்த டேங்குக்காக நீங்கள் ₹1 கூட செலவு பண்ண தேவையில்லை. உள்ளே வர மனித கழிவுகள் உள்ளே கொடுத்துருக்கிற 5 அறைகளையே முழுவதுமாக சுத்தமாகி வெளியே வர தண்ணியில் எந்த ஒரு கழிவுகளும் துர்நாற்றம் இருக்காதுங்க. அந்த தண்ணியை நீங்கள் கார்டன் இருந்துச்சுன்னா அதில் விட்டுக்கலாம், இல்லை ட்ரைனேஜ் இருந்ததுன்னா அதில் விட்டுடலாம், இல்லைன்னா ரிங் போட்டு நீங்கள் பூமிக்கு கீழே போகிற மாதிரி பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துல எங்களுக்கு ட்ரைனேஜ் இல்லைன்னு இந்த கஸ்டமர் சொல்லியிருந்ததுனால நாங்கள் கார்டனுக்கு விட்டுக்கிறோன்னு இவங்க கேட்டிருந்தாங்க. அதனால் அந்த மாதிரி தான் இங்கே பண்ணி கொடுத்துருக்கோங்க. இந்த டேங்கை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டாய்லெட் க்ளீன் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹார்பிக், டாமெக்ஸ் அந்த மாதிரி மார்க்கெட்டில் கிடைக்கிற எல்லா பிராண்டட் ப்ராடக்ட்ஸும் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஆசர் மட்டும் யூஸ் பண்ணக்கூடாது. இந்த டேங்கை சுற்றி பாருங்கள் எவ்வளோ வேர்கள் இந்த குழியில் வந்திருக்குன்னு. இந்த மாதிரி இடத்துல எல்லாம் நீங்கள் காங்க்ரீட்டில் செப்டிக் டேங்க் கட்டினீங்கனாலும் சரி, இல்லை மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பயோ டேங்கே காங்க்ரீட்டில் கிடைக்குது, பிவிசியில் கிடைக்குது, சிங்கிள் லேயர் எஃப்ஆர்பி மெட்டீரியலில் கிடைக்குது. அந்த மாதிரி நீங்கள் எதை வாங்கி ஃபிக்ஸ் பண்ணிங்கனாலும் சரி, அந்த வேர்கள் அந்த டேங்கை கண்டிப்பாக துளையிட்டு உள்ளே இருக்கிற மனித கழிவுகள் வெளியே வந்துடுங்க. பக்கத்துலேயே போரோ கிணறோ இருந்துச்சுன்னா அந்த தண்ணியோடு தான் அந்த மனித கழிவுகள் கலக்குங்க. ஆனால் நம்ம பயணியர் பயோ டேங்கில் இந்த மாதிரி வேர்கள் வந்து டச் ஆச்சுன்னா கூட அது ஆப்போசிட் டேரக்ஷனாக தள்ளி விடுமோ ஒழிய இந்த டேங்குக்குள்ளே வேர்கள் இறங்காது. நம்மக்கிட்ட 1200 லிட்டர்லேருந்து 60,000 லிட்டர் வரைக்குமே டேங்க்ஸ் அவைலபிளாக இருக்குங்க. 2 பேர்த்துலேருந்து 600 பேர் யூஸ் பண்ணுறதுக்குமே எங்களால் இதே மாதிரி சிங்கிள் டேங்காக செஞ்சு கொடுக்க முடியும். இதை பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா பயனீர் பயோ செப்டிக் டேங்க் அப்படிங்கிற யூடியூப் சேனலுக்கு போய் நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். எல்லா வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நெய்பர்ஸ்னு யார் என்ன கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருந்தாலும் மறக்காமல் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.